ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்ட சாம்பார் தாங்க நான் வச்சுருக்கேன். இந்த சாம்பாரை மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா இன்னும் கொஞ்சம் ஊற்றுமான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பயிரும் அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா அலசிட்டு 6 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு பருப்பு வெடித்து வர அளவுக்கு மட்டும் வேக வைங்க. நல்லா குழைய வச்சிடாதீங்க, ஏன்னா சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பருப்பு வெடித்து வந்தால் தான் சாம்பார் அந்த சாம்பார் பருப்பெல்லாமே இருக்கும், சாம்பார் கூட நல்லாவே இருக்கும். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலெலாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதங்கின பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா குழைய நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுருங்க. தக்காளி கூட நல்லா சூப்பராக மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்ட பிறகு நான் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் வச்சுருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1.5 கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூளையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நான் பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா கிடையாது, ஒரு அளவுக்கு தான். பருப்பு நல்லா குழைய வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் பருப்பு வெந்திருக்கணும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட மேஷரோ இல்லை மத்தோ இருந்தால் கூட கடைஞ்சிக்கோங்க. நான் கரண்டி வச்சு நான் கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த காயோட இந்த சாம்பார் எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு சூப்பராக டேஸ்டான சாம்பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மாங்காவை இந்த ஸ்டேஜில் தான் போடணும். உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்கோ, மாங்காய் போட்டால் ஒரு சிலவங்க புளி ஊற்ற மாட்டீங்க. ஸோ எனக்கு இந்த மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஒரு அரை சைஸ் அளவுக்கு மாங்காவை பெருசாக கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி ஒரு கொதி வந்த பிறகு ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ், பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம புளி தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக போடுங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுக்குறீங்களா?